திண்டுக்கல்லிலிருந்து கொடைக்கானல் பெப்பர் ஃபால்ஸுக்கு சுற்றுலா சென்ற பயணிகளின் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 20 அடி பள்ளத்தில் இறங்கி விபத்துக்குள்ளான நிலையில் இளைஞர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குறிஞ்சிவேல். வணக்கம் குறிஞ்சிவேல், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பல்லங்கிக்கும்பை பகுதியில் தற்போது சமூக வலைதளங்களின் மூலமாக பெப்பர் ஃபால்ஸ் பகுதி மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது. இந்த பெப்பர் ஃபால்ஸ் பகுதிக்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாத சூழலில் ஆஃப் ரோடு வழியாக ஜீப் வாகனம் மட்டுமே சென்று வரக்கூடிய பகுதியாக இருந்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் இங்குள்ள பெப்பர் ஃபால்ஸ் பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை இந்த பகுதியில் அதிகரித்து காணப்படும் நிலையில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சுற்றுலா பயணிகள் தாங்களாகவே இங்கே வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இன்று வார விடுமுறை முன்னிட்டு திண்டுக்கல்லில் இருந்து குவாலிஸ் வாகனத்தில் சுற்றுலா வந்த இளைஞர்கள் இறக்கமான கரடுமுரடான சாலையில் வந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து சுமார் 20 அடி பள்ளத்தில் குவாலிஸ் வாகனம் இறங்கி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக இது பயணித்தவர்கள் லேசான காயங்களும் உயிர் தப்பினர். மேலும் வாகனம் பள்ளத்தில் இருந்த சூரியன் மீது மோதி நின்றதால் அதன் கீழ்ப்பகுதி இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு பகுதிக்கு செல்லாமல் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பொதுவாக இந்த பகுதிகளுக்கு அனுபவம் உள்ள ஓட்டுநர்கள் மூலமாக இயக்கக்கூடிய ஜீப் வாகனங்களுக்கு மட்டுமே சென்று வரக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகள் சிலர் அருவியை காணும் ஆர்வத்தில் இதுபோல ஆபத்தை சிக்கிக் கொண்டுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதிகளுக்கு ஆய்வு சென்று வாகனங்களை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அங்கங்கே எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகள் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெயஸ்ரீ.